குஷ்பு அவர்களுடைய ப்ரொட்டஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். நீங்களே பார்த்தீங்கன்னா பல படங்களில் நீங்கள் தொழில்னு சொல்லிடுவீங்க கேட்டால் பல காட்சிகள் நான் பார்த்துருக்குறேன். நீங்கள் ஆபாச காட்சிகள் தான் நீங்கள் நடிச்சிருக்கிறீங்க. கவர்ச்சின்ற பேரில் ஆபாச காட்சிகள் இருக்குது. ஸோ பார்க்குறவன் பார்த்தீங்கன்னா அது சினிமானா ஈஸியாக கடந்து போயிடுவான். தமிழிசை கைது செய்யப்படுறாங்க, வாசல்லே போய் போராடுறாங்க, அவங்க கைது செய்யப்படுறாங்க. அண்ணாமலை சாட்டையில அவர் அடிச்சுக்கிறாரு, அந்த போராட்டம் அவங்களுடைய போராட்டம் தான். இப்போ மகளிர் அணி சார்பாக ஒரு போராட்டம் மதுரையிலிருந்து இவங்க ஊர்வலம் வரா மாதிரியும் கண்ணகி வேஷம் போடுறதுக்கெல்லாம் நிறைய இருக்கு. கண்ணகி பேர்லாம் உச்சரிக்கிறதுக்கெல்லாம் குஷ்புக்கு உரிமையே கிடையாது, தகுதியே கிடையாது. மகளிர் அணியில் இருந்துங்க. நீங்க இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் ஒரு ஆபாச காட்சி நடிக்கிற நடிகை தானே நீ. யார் எதை எடுத்து பேசுறாங்கன்னு இருக்கு. ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து பேசுனா நீங்க எப்படின்றத பாருங்க. அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றீங்கன்னா, அந்த பெண்ணோட இன்னொரு தோழியும் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை நீங்க எடுக்கிறீங்க. அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட எந்த ஆதாரம் கிடையாது. ஆனா இன்னொரு தோழியும் இன்னும் பல பெண்கள் இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வீடியோஸ் நிறைய இருக்குது. இன்னும் பல பேரும் நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாமே காவல்துறையில் இருக்கிறவங்க வெளியிட்டால் கூட நம்ம சொல்லலாம். காவல்துறையில் சொல்லணும், இது மாதிரி பல வீடியோக்கள் வச்சுருந்தாங்க, போகிற போக்கில் 50 வீடியோ இருந்தது, 100 வீடியோ இருந்தது, 200 வீடியோ இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், வீடியோக்கள் ஆபாச வீடியோக்கள் எல்லா குப்பையும் தான் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்புறம் இன்னும் பல பெண்கள் இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னா சொல்கிறீங்கல்ல. இப்போ நீங்கள் கண்ணகியை வச்சுக்கிட்டு நீங்கள் மதுரையிலிருந்து கண்ணகி வரா மாதிரி போடுறது, கண்ணகிக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? குஷ்பு செய்யலாமான்னு கேட்டேன். அதுதான் நான் கேட்குறேன். குஷ்பு செய்யக்கூடாது. குஷ்புவே பார்த்தீங்கன்னா கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா சரியான கேரக்டரா நான் சொல்லுங்கள். சினிமாவில் நீங்கள் ஆபாசமாக நீங்கள் நடிச்சிருக்கீங்களா இல்லையா? அது அவங்க சொல்கிற மாதிரி தொழில் தான். தொழில் இங்கே தான், அதுதான் நீங்கள் தப்பாயிடுது. இங்கே பாலியல் தூண்டல் நடக்குது. பாலியல் தூண்டல் மூலமா பாலியல் சீண்டலா அது மாறுது. அதுக்கு காரணம் சினிமாவில் இருக்கிற நடிகர் நடிகைகள் ஒழுக்கமற்ற போக்கு. உங்களை என்ன சொன்னாரு அண்ணாமலை? குஷ்பு மேம் நாங்கள் கதவெல்லாம் திறந்து வச்சிருவோம், ஜன்னலாம் திறந்து சொன்னாரா இல்லையா? குஷ்பு போன்ற நடிகைகள் கவர்ச்சி என்ற பேர்ல ஆபாச காட்சிகள் நடிச்சதனோட விளைவு இங்கே பல பாலியல் சீண்டல்கள் காரணமாக, அடிப்படை காரணமாக எடுத்து பாலியல் தூண்டல் ஏற்படுது இளைஞர்களுக்கு. நான் குற்றம் சாட்டுறேன். குஷ்பு இவ்வளோ சீன் போடக்கூடாது. இது ஓவர் ஆக்டிங். இதெல்லாம் சினிமாவில் கூட இவ்வளோ ஓவர் ஆக்டிங் நம்ம எல்லாரும் அவங்க கைபேசி கையில் வச்சிருக்காங்க. காணொலி பார்த்தாலே தெரியும், ஒரு சுவிட்ச் தட்டினாலே தெரியுங்க. கடந்த காலத்தில் நீங்கள் நடித்த நடிப்பு என்ன, உங்களுக்கு நீங்கள் பேசின பேச்சுக்கள் என்ன, சொன்ன நபர் தான் நீங்கள். திருமணம் ஆகாமே பார்த்தீங்கன்னா பல ஆண்கள் கிட்ட உறவு வச்சுருவார் சொன்னால் தானே நீங்கள். விட்டா கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணை பிடிச்சி அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்றேன்ற மாதிரி ஏதாவது வீடியோ எடுத்து விட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு. உண்மையா இருக்கு. இப்போ பண்றதை பார்த்தா இவங்க அந்த பொண்ணு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கு. அதுவும் இன்னைக்கு இவங்க பண்ணது இருக்கு பாருங்க, அது பிஜேபியில் பண்றது இருக்குன்னா. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்மளோட நினைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் சேகுவார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அந்த பெண் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறமா பல கட்சிக்காரவங்க சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற விதத்தில் போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்டு ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறவங்களும் போலீஸ் சைடில் அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஓகே, ஆக்ஷன் எடுக்கலைன்ற பட்சத்தில் இந்த பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது. அண்ட் இந்த பக்கம் இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுற அப்படின்றது இருந்தாலுமே கூட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி இன்னும் மற்றது வேற ஏதாவது தூண்டி அப்படின்றதுக்காக பண்ணுறக்கூடிய விஷயமா பார்க்கலாமா, இல்லை இது என்ன மாதிரி எடுத்துக்கலாம்? முக்கியமாக ரீசண்டாக பார்த்தீங்கன்னா பிஜேபியை சேர்ந்த குஷ்பு அவர்களுடைய ப்ரொட்டஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அவங்க பேசினதை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறேன்? நேற்றைய தினம் நீதிமன்றம் இதை வச்சு நீங்கள் அரசியலாக்க பார்க்குறீங்களான்னு கேள்வியெல்லாம், காட்டமான கேள்வியெல்லாம் கேட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். ஆனால் உண்மையும் அதுதான். பொதுமக்கள்கிட்டயே நான் கேட்குறேன், இந்த மாதிரி போராட்டம் ஆரம்பிட்டாங்க அது சும்மா அந்த இன்சிடெண்ட்டை வச்சுக்கிட்டு சும்மா இவங்க அரசியல் பண்ணிட்டுருக்குறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண மக்கள், ரொம்ப படித்து பண்பட்டவங்க கூட இல்லை, சாதாரண மக்களே என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இது இவங்கெல்லாம் எல்லாம் இதை வச்சுன்னு சும்மா இதே அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நிஜத்தில் அந்த பொண்ணு மேலே அக்கறைலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இவங்க கேட்குறாங்கல்ல ஒரு கேள்வி, எஃப்ஐஆர் எப்படி வெளியாயிடுச்சு,
அங்கே பாதுகாப்பு இல்லை, இங்கே பாதுகாப்பு இல்லை, அப்படிலாம் பேசுகிறாங்கல்ல. நான் ஒன்று தான் நான் கேட்குறேன். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் முதல்ல யார்? இப்போ உதாரணத்துக்கு குஷ்பு எடுத்துக்க, குஷ்புவே நீங்கள் எடுத்துக்க உதாரணத்துக்கு. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பல படங்களில் வந்து நீங்கள் தொழில்னு சொல்லிடுவீங்க. கேட்டால் நீங்கள் தொழில் சொல்வீங்க. பல காட்சிகள் நான் பார்த்துருக்குறேன். நீங்கள் ஆபாச காட்சிகள் தான் நீங்கள் வந்து நடிச்சிருக்கிறீங்க. கவர்ச்சின்ற பேரில் ஆபாச காட்சிகள் இருக்குது. நீங்கள் சொல்லுவீங்க கவர்ச்சின்னு சொல்லிட்டு, பார்க்குறவன் தானே சொல்லணும் அது என்னன்ட்டு. ஸோ பார்க்குறவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து சினிமானா ஈஸியாக கடந்து போயிடுவான், ஒரு சாதாரண காட்சி ஏதோ ஒன்று. ஆனால் திரும்ப திரும்ப ஒரு காட்சியை பார்க்குறான்னா அது வந்து ஆபாச காட்சிகள் தான். இவங்க பல படங்களில் வந்து இவங்க சமீபத்தில் ஒரு ஹரிஹரனும் இவங்களும் சேர்ந்து கூட ஒரு சாங் சிச்சுவேஷனுக்கு இவங்க எப்படி நடித்தாங்கன்னா ரொம்ப ஆபாசமாக தான் இருந்து பார்க்குறதுக்கு ஆபாசமாக இருக்குது. இங்கே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இங்கே எல்லாருக்கும் நீங்கள் அறிவுரை சொல்கிற இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் முதல்ல எப்படின்றத முதல்ல பாருங்கள். குஷ்பு நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தை வந்து கேட்டால் ஒரு வார காலம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கு பிறகு இவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. எனக்கு வந்து போராட்டத்துக்கெல்லாம் அழைப்பெல்லாம் கொடுக்கலன்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அண்ணாமலை அழைப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இவங்க போராட வராங்க. இவங்க போராட்டத்துக்கு வரலன்னா கூட அவங்களுடைய எக்ஸ் தளத்திலயும் அப்படி பண்ணிருக்கலாம்ல, ஒரு அறிக்கையை கூட வெளியிட்டிருக்கலாம்ல. போராட நீங்கள் வர வேணாம், உங்களுக்கு வந்து கொடுக்கல. இப்போ மணிப்பூர் அந்த உங்களுக்கு தெரியல, அந்த 2 பெண்கள் வந்து அப்போ வந்து நீங்கள் அமைதியாக இருந்தாங்க. அதே மாதிரி தான் இதுக்கும் அமைதியாக இருந்தாங்க. நீங்கள் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலனாலும் நீங்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கலாம், கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கூடும். ஆனால் அதை தாண்டி இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா முழுக்க காட்சி அரசியல் எல்லாரும் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். இப்போ இதில் நான் என்ன பார்க்குறேன் சௌமியா, இதில் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து நீதி தேடி தரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றமே வந்து அதுக்கான வந்து களத்தில் இறங்கி ஒரு குழு சுவமோட்டோ எடுத்து அது வந்து தனி குழுவே போட்டிருக்கிறாங்க. அந்த குழு வந்து முழுமையாக விசாரணை பண்ணிட்டு இருக்கு. சாதாரண மக்களுக்கு எழக்கூடிய எல்லா கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றமும் கேட்குது. அப்போது ஏற்கனவே இந்த கட்சியில் நல்லா புரிஞ்சுங்க, இங்கே சடங்கு சம்பிரதாயத்துக்கு கூட நீங்கள் ஒரு கட்சி பண்ணுறதா கூட வச்சுப்போமே. இப்போது பிஜேபி முழுக்க இது அரசியலாக்க பார்க்குது. அதுதான் ஒரு கடமைன்னு கேட்டால் எதிர்கட்சி கடமையை நாங்கள் செய்யணும்னு சொல்லும் போது அவங்க அந்த கடமையை செஞ்சாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ பிஜேபி நல்லா புரிஞ்சுங்க, ஒரு போராட்டம், தமிழிசை கைது செய்யப்படுறாங்க, வாசல்லே போய் போராடுறாங்க, அவங்க கைது செய்யப்படுறாங்க. அண்ணாமலை சாட்டையில அவர் அடிச்சுக்கிறாரு, அந்த போராட்டம் அவங்களுடைய போராட்டம் தான். இப்போ மகளிர் அணி சார்பாக ஒரு போராட்டம் மதுரையிலேருந்து இவங்க ஊர்வலம் வந்து வரா மாதிரியும் கண்ணகி வேஷம் போட்டு வரதெல்லாம் நிறைய இருக்குது. கண்ணகி பேர்லாம் உச்சரிக்கிறதுக்கெல்லாம் வந்து குஷ்புக்கு வந்து உரிமையே கிடையாது, தகுதியே கிடையாது. தனிநபர் தாக்குதல் இல்லை, இங்கே அடிப்படை குணங்களை பேசி தானே ஆகணும், அடிப்படை அவங்களுடைய கேரக்டரை பேசி தானே ஆகணும். குஷ்பு யார்? நீங்கள் மகளிர் அணியில் இருந்துங்க, நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்து சினிமாவில் வந்து ஒரு ஆபாச காட்சி நடிகை தானே நீ. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கிளின்டன் வந்து மேலே வந்து ஒரு பெண் வந்து குற்றம் சாட்டுறாங்க. ஸோ மோனிகா செலஸ் ஏதோ அப்போது அவங்க வந்து ஒரு ஆதாரமாக என்ன காட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய உள்ளாடை, யாருடைய உள்ளாடை கேட்டிங்கன்னா கிளின்டனுடைய உள்ளாடை, அமெரிக்க அதிபருடைய கிளின்டனுடைய ஒரு ஏதோ ஒரு உள்ளாடை எடுத்து காட்டுறாங்க. அப்போ டி ராஜேந்தர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார். என்னை கேட்டால் வந்து கிளின்டனை விட வந்து மோசமான ஒரு நடத்தையோட பெண் யாரான்னு கேட்டினா அவங்க மோனிகா செலஸை தான் இருக்கும்னு சொன்னார். காரணம் என்ன சொன்ன கேட்டினா, இதை பாதிக்கப்பட்ட பெண் வந்து நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்ல முடியும், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் இன்னும் வந்து ஆபாசமாக இருக்குது அப்படின்றது தான் அவருடைய அர்த்தம். அது கேட்டினா ஒரு உள்ளாடையை நீ வந்து உள்நோக்கத்தோடு நீ எடுத்து வச்சிருக்கிற, அப்பா அவனை சிக்க வைக்கணுன்றது தான் உனக்கு நோக்கம் இருந்திருக்கு. உண்மையிலேயே அப்பாவியாக இருந்து ஏமாந்துட்டேன்னு சொன்னால் எந்த ஆதாரங்களும் இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து அந்த உள்ளாடையை எடுத்து நீங்கள் காட்டுறீங்கன்னா அப்போ இந்த பெண்ணோட கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டராக இருக்குன்றது தான் சொல்லுவாங்க. இங்கே கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல குஷ்பு வந்து இந்த விஷயத்தை எடுத்து பேசும்போது அந்த சென்சிட்டிவான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேலி பொருளாகிடுதுன்னு கிடையாது. யார் எதை எடுத்து பேசுகிறாங்கன்னு இருக்குது. ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பேசுனா நீங்கள் எப்படின்றத பாருங்கள். சினிமாவில் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தை பாதிக்கணும், அந்த குழந்தை வந்து இங்கே வந்து எனக்கு நீதி வழங்கலை, சட்டப்படி எனக்கு நிவாரணம் கிடைக்கலன்னு ஏதாவது சொல்லியிருக்கா சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் வந்து அடுத்த ஸ்டெப்பு என்ன சொல்கிறீங்கன்னா அந்த பெண்ணோட இன்னொரு தோழியும் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த நீங்கள் எடுக்கிறீங்க. அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட எந்த ஆதாரம் கிடையாது.
ஆனால் இன்னொரு தோழியும் இன்னும் பல பெண்கள் வந்து இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா கொளுத்தி போடுற விஷயம். ஒட்டுமொத்தமா அந்த வீடியோஸ் வந்து நிறைய இருக்குது. இன்னும் பல பேரும் இதுல நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாமே காவல்துறையில இருக்கிறவங்க வெளியிட்டால் கூட நம்ம வந்து சொல்லலாம். காவல்துறையில சொல்லணும். இது மாதிரி பல வீடியோக்கள் வச்சிருந்தாங்க. போற போக்கில் 50 வீடியோ இருந்தது, 100 வீடியோ இருந்தது, 200 வீடியோ இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னு கேட்டீங்கன்னா, வீடியோக்கள், ஆபாச வீடியோக்கள் எல்லா குப்பையும் தான் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த பல்கலைக்கழகத்தில் அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுதான் நீங்க பேரே சொல்லாம இன்னொரு தோழின்றீங்க. அப்புறம் இன்னும் பல பெண்கள் இது மாதிரி வந்து பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னா சொல்றீங்கல்ல. இதெல்லாம் வந்து அடிப்படையில் ஆதாரம் இல்லாமல் நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் போகிற போக்கில் இப்படி அப்படியே கொளுத்தி விட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, இப்போ எங்களுடைய நோக்கம் என்ன? அண்ணா யூனிவர்சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கடந்த காலம் அந்த பாரம்பரியத்தை இவங்க டேமேஜ் பண்ணுறதுதான் நோக்கமாக இருக்குது. ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு சட்ட நடவடிக்கை எடுத்திருக்குது. நீதிமன்றம் அதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்குது, கடமையை செய்யுது. சிறப்பு விசாரணை குழுவும் போட்டிருக்கு. இப்போ நீங்கள் வந்து கண்ணகியை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மதுரையிலேருந்து கண்ணகி வரா மாதிரி போடுறது, கண்ணகிக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சொல்லுங்க? கையில வச்சுட்டு கோவப்பட்டாச்சு இதெல்லாம் வந்து அதை குஷ்பு செய்யலாமான்னு கேட்டேன். அதுதான் நான் கேட்குறேன். குஷ்பு செய்யக்கூடாது. குஷ்புவே வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியான கேரக்டரா நான் சொல்லுங்க. சினிமாவில் நீங்கள் ஆபாசமாக நீங்கள் நடிச்சிருக்கீங்களா இல்லையா? அது அவங்க சொல்ற மாதிரி தொழில் தானே. தொழில் இங்கே தான், அதுதான் நீங்கள் தப்பாயிடுது. நீங்கள் தொழில் சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகிற போக்கில் அடிச்சு போயிட்டே இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், பல நீங்கள் குழந்தைன்றாங்கல்ல, நான் சொல்கிறேன் பல ஆண் குழந்தைகள் இருக்காங்கல்ல, ஆண் குழந்தைகள் வாலிபர்கள், அவங்கெல்லாம் உங்களுடைய வந்து படத்தை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா தப்பான வழிக்கு போக மாட்டாங்களா? இங்கே பாலியல் தூண்டல் நடக்குது. பாலியல் தூண்டல் மூலமாக பாலியல் சீண்டலாக அது மாறுது. அதுக்கு காரணம் சினிமாவில் இருக்கிற நடிகர் நடிகைகள் வந்து ஒழுக்கமற்ற போக்கு. சில நடிகர் நடிகைகள், எல்லா நடிகரும் நான் சொல்லவே இல்லை. அந்த சில நடிகை லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குஷ்புவும் இருக்கிறாங்க. நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. எவ்வளோ ஆபாச காட்சிகள் கடந்த காலத்தில் நீங்கள் வந்து, கடந்த காலம் இல்லை, சில காலங்களில் கூட நீங்கள் நடிச்சிருக்கீங்க. நீங்கள் நடிப்பு தொழில் சொல்லிட்டு போயிட்டீங்க. அந்த தொழிலுக்கு ஒரு எத்திக்ஸ் வேணும் இல்லை, அந்த தொழிலில் ஒரு நேர்மை வேணும் இல்லை. பணம் கொடுத்தா எப்படி வேணும் நடிச்சிருவீங்களா? தப்பாயிடுது இல்லை அது. நீங்கள் ஆடை குறைப்பு மூலமாக வந்து பல ஆண் குழந்தைகள், நீங்கள் குழந்தைன்னா கேட்டால் வாலிபர்கள் தான் நான் சொல்கிறேன். இவங்க சொல்கிறாங்கல்ல, ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ரைட், அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தந்தை ஸ்தானத்தில் வந்து நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்குது, காவல்துறை நடவடிக்கை எடுக்குது. இதில் உங்களுக்கு என்ன இப்போ தேவை? உங்களுக்கு அரசியல் தேவை. குஷ்புவுக்கு தன்னை வந்து யாருன்றதை காட்டிக்கிறதுக்கு ஒரு களம் தேவை. அப்போ நீங்கள் வந்து கேட்டால் அங்கே இருக்கிற ஒரு 10 அந்த பெண்கள்லாம் பாருங்க, கூட இருக்க பெண்கள் எல்லாம் பெரும்பாலான பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னசென்ட்டாக அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் ஏதோ பேந்த முழிக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் பாருங்கள், யாருமே அங்கே குஷ்புவை தவிர்த்துட்டு அங்கே கூட இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்த மாதிரி இருக்கு தவிர கட்சிக்காரங்களே இல்லைன்ற ஒரு சந்தேகம் வருது எனக்கு. அவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. பிஜேபியில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்கல்ல, இது கடந்த காலத்தில் நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது. கடந்த காலத்தில் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே பாலியல் குற்றச்சாட்டு இருந்து, பாலியல் ஜல்சா கட்சின்னு தானே பேர். அந்த கட்சியில் நீங்கள் இருந்துட்டு ஏன் பெண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயத்ரி ரகுராம் என்ன சொன்னாங்க? ஏன் நீங்கள் உங்களை என்ன சொன்னார் அண்ணாமலை? குஷ்பு மேம் வந்து நாங்கள் கதவெல்லாம் திறந்து வச்சிருவோம், ஜன்னலாம் திறந்து சொன்னாரா இல்லையா? எதுக்காக சொன்னார்? அப்போ நீங்க ஏதோ வந்து அங்க ஒரு என்ன சொன்ன ஒரு யோகியன் அப்படின்னு அவர் நல்ல ஒரு மாதிரி, நீங்க மோசமான ஒரு பெண்ணான்னு சொன்ன யார் சொன்னது? உங்க கட்சி தலைவரே சொல்றாருல. அப்புறம் உங்க யோகியத்தை தெரியுது. அப்புறம் நீங்க வந்து தமிழை கொலை பண்ணி பேசி என்ன பிரயோஜனம்? எவ்வளவு தமிழ் சிக்கி சின்னாபினம் ஆகுது பார்க்குறோம்ல. உங்க தமிழை பார்த்து தானே இருக்கிறோம். 30 வருஷமா வாழ்ந்த லட்சணம் தமிழ் சுத்தமா பேச தெரியல இன்னைக்கு வரைக்கும். சொல்லுங்க. நான் மீண்டும் சொல்றேன், குஷ்பு போன்ற நடிகைகள் கவர்ச்சி என்ற பேரில் ஆபாச காட்சிகள் நடித்ததனோட விளைவு இங்கே பல வந்து பாலியல் சீண்டல்கள் காரணமாக, அடிப்படை காரணமாக எடுத்து பாலியல் தூண்டல் ஏற்படுது இளைஞர்களுக்கு. நான் குற்றம் சாட்டுறேன். உண்மையா இல்லையா? அப்புறம் நீங்கள் எப்படி ஒரு இந்த விஷயத்தை பேசுவீங்க? நீங்கள் கரெக்டாக இருக்கணும்ல. முதல்ல எடுத்து போடுங்க. அந்த இவர் ஹரிஹரனும் வந்து இவங்களும் வந்து ஒரு பாடல் காட்சிக்கு வந்து என்ன மாதிரியான முத்த காட்சி எடுத்து பாருங்க, அவ்வளவு ஆபாசம். ஆனா இவங்க இவ்வளவு நாள் இருந்துட்டு இப்போ ஹெச் ராஜா ரீசெண்டா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஏன் குஷ்பு வந்து வரமாட்டாங்க அப்படின்றதுக்கு. அதுக்காக இவங்க வந்து இப்போ ஒரு விஷயம் நல்லா பண்ணீங்க. ஹெச் ராஜா நீங்க கேட்டதுனால சொல்றேன். அவர் அண்ணன் ஹெச் ராஜாவா இருக்கட்டும், தமிழிசை அக்காவா இருக்கட்டும்,
அதுக்கு முன்னாடி இந்த பொன் ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும், எவ்வளோ இவங்கெல்லாம் கட்சி நடத்தும் போது இந்த மாதிரியான வந்து நபர்கள், இந்த மாதிரியான கேட்டினா ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடிய நபர்கள், அது வந்து குஷ்புவாக இருக்கட்டும், அதுக்கு இருக்கிற அதுக்கப்புறம் வந்து பல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரவுடிகளையும் பொறுக்கிகளையும் உள்ளே கொண்டு வந்தாங்க, கட்சிக்குள்ளே கொண்டு வந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும், எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க தான். ஆனால் பிஜேபி வந்து ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு கட்சியாக தான் இருந்தது. தமிழ்நாடு அளவில் பெரிய ஆட்சியில் அமர முடியாமல் ஒரு சூழல் இருக்கலாம், ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கலாம். ஆனால் இவங்க கட்சி நடத்தும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒழுக்கமுள்ள கட்சினா நீங்கள் லிஸ்ட் எடுக்க முடியும். ஒன்று பிஜேபி, கம்யூனிஸ்ட், அவங்க வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இல்லைன்றதுலாம் வேற. ஆனால் ஒழுக்கமுள்ள கட்சி. இந்த மாதிரி நபர்கள்லாம் ராதாகிருஷ்ணன், சவுந்தரராஜன் அவங்க இருக்கிற வரைக்கும். அதுக்கு பிறகு இவங்க வந்த பிறகு தான் எல்முருகன் காலத்தில் கொஞ்சம் பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்த பிறகு மொத்தமாக திறந்து விட்டார். இப்போ அதில் இருக்கிறதே யாருன்னு கேட்டால் ஏற்கனவே இருந்தவங்களாம் போயிட்டாங்க. ஏற்கனவே இந்த ஒழுக்கமான இருந்தவங்களாம் போயிட்டாங்க. ஒழுக்கம் கெட்டவங்களால் தான் அந்த கட்சி வந்து இயங்கிட்டு இருக்கு. அண்ணாமலையே அதுக்கு ஒரு உதாரணம். அவர் ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், எதுனா இருக்கட்டும், அவருடைய பேசக்கூடிய கடந்த காலத்தில் பேசுகிற பல வார்த்தைகள் எடுங்க, இன்னைக்கு வரைக்கும் மர்மமாக தானே இருக்குது. கேடி ராகவன் வந்து அவருடைய அந்த காணொலி வந்து யார் வெளியிட்டது? எல்லாத்துக்கும் நீ விசாரணை கேட்குறல்ல. ஸ்ரீஷா வந்து விஜய் கூட போனால் அதுக்கு வந்து சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் லெட்டர் எழுதுனேன்ற. இப்போ சொல்லு, நீ தான் பெரிய புலனாய்வு புலி தானே. கேடி ராகவனுடைய அந்த வீடியோ எப்படி வெளியே வந்துச்சு சொல்லணும்ல. அதெல்லாம் வந்து நான் தான் அதெல்லாம் சொல்றேன், இந்த பாலியல் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதை வந்து கேள்வி கேட்கறதுக்கு தகுதி இல்லாத ஒரு கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பிஜேபி தான். அதை தாண்டி குஷ்பு வந்து இவ்வளோ சீன் போடக்கூடாது. இது ஓவர் ஆக்டிங். இதெல்லாம் சினிமாவில் கூட இவ்வளோ ஓவர் ஆக்டிங் நம்ம பார்த்தது இல்லை. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை யாராவது வந்து சோஷியல் மீடியாவில் தாக்கிட்டாங்கன்னா உடனே பிரஸ் ரிலீஸ் பண்றது, பிரஸ் மீட் பண்றாங்க. நான் கேட்கிறேன், இது ஒரு வாரம் 10 நாள். அதுதான் நான் சொல்றேன், ஒரு வாரம் கழிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே சிலம்பம் எடுக்கிறீங்க கையில். சிலம்பத்தெல்லாம் நீங்கள் தொட முடியுமா? கண்ணகி பேரை உச்சரிக்க முடியுமா? குஷ்பு சொல்லுங்க பார்க்கலாம். தகுதி இருக்கா குஷ்புக்கு கண்ணகி பேரை உச்சரிக்கிறதுக்கு? எவ்வளோ பேசலாம். ஆனால் நம்ம பர்சனலாக பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அடிப்படையில் நீங்கள் வந்து உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒழுக்கம் இல்லை. தொழில் சொல்கிறீங்க, அந்த தொழிலில் வந்து நேர்மை இல்லை. நேர்மையான தொழிலாக நீங்கள் ஆபாச காட்சியில் இதில் நடிக்க மாட்டேன்னு சொல்லணும்ல. அதானே நீங்கள் சரியான நடிகைன்னு அர்த்தம். இந்த காட்சியில் நான் நடிக்க மாட்டேங்க, இளைஞர்கள் பாழாயிடுவாங்க, இந்த காட்சியில் நடிக்க மாட்டேன்ல சொல்லணும். பணம் கொடுத்தா எப்படி வேணால் நடிக்கிற பொம்பளை தானே நீ. நடிச்சிருக்கல கடந்த காலத்தில். அப்புறம் இப்போ வந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கையில் சிலம்பு எடுக்கிறதும் கண்ணகி பேசுறதும் இந்த குழந்தைன்ற நீங்கள் தான் இப்போ வந்து அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே மேலே காயப்படுத்தி அசிங்கப்படுத்துறீங்க. போராட்டன்ற பேரில், ஆர்ப்பாட்டன்ற பேரில் நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கலையா சொல்லுங்க. நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்குது, அதை தாண்டி ஒரு எச்சரிக்கை வேற சொல்றான்னு கேட்டால் நீங்கள் இதெல்லாம் அரசியலாக்க பார்க்குறீங்களான்னு கூட ஒரு கேள்வி கூட கேட்குறாங்க. அதை தாண்டி நீங்கள் தடையை மீறி பண்ணுன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் சீன் போடுறீங்க, அவ்வளோதான். குஷ்பு போடுறது பச்சையான வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேடம். சினிமாவில் கூட இப்படி ஒரு வேடம் போட்டதே கிடையாது. அவ்வளோ அக்கறையா உங்களுக்கு? அக்கறைனா நீ ஒரு அறிக்கை முதல் நாளே ஒரு அறிக்கை விட்டுருக்கணும்ல. நீங்க நான் எழுத போறீங்க, ஒரு தட்ட போறீங்க செல்லுல, அவ்வளவுதானே. அப்போ முழுக்க காட்சி அரசியல் ஆதாயத்துக்காக குஷ்பு பண்ணிட்டாங்க. பெரிய பிரம்மாண்டமா ஒரு போராட்டம் பண்றீங்க, எல்லாத்தையும் மக்கள் பார்த்தாங்க. குஷ்பு யாருன்றது மக்களுக்கு தெரியும். இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் ஐயோ குஷ்பு வந்து பண்ணிட்டாங்க, குஷ்பு எப்படிப்பட்ட வந்து நபர்ன்றது வந்து உலகத்துக்கே தெரியும். எல்லாரும் அவங்க கைபேசி கையில் வச்சிருக்காங்க, காணொலி பார்த்தாலே தெரியும், ஒரு சுவிட்ச் தட்டினாலே தெரியுங்க. கடந்த காலத்தில் நீங்கள் நடித்த நடிப்பு என்ன, உங்களுக்கு நீங்கள் பேசின பேச்சுக்கள் என்ன, சொன்ன நபர் தான் நீங்கள். திருமணம் ஆகாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல ஆண்கள் கிட்ட உறவு வச்சுக்கலாம் சொன்னால் தானே நீங்கள். அப்புறம் அப்படியே இருக்கு, பொண்ணு எழுத்துக்களாக பொறிக்கப்பட்டு இருக்கு. அப்படியே தகுதி இல்லாத ஒரு பெண் வந்து கேட்டால் இந்த ஏதோ சம்பவம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் காவல்துறை நடவடிக்கை எடுத்துருக்கு, சம்மந்தப்பட்ட நபர் உள்ளே இருக்கிறாரு, நீதிமன்றம் பல கேள்விகள் கேட்டிருக்கு, சிறப்பு புலனாய்வு குழு போட்டிருக்கு, அதை கண்காணிக்கிறேன். இவ்வளோ பண்ணும்போது கேட்டா இல்லை ஒருவேளை இது வந்து அப்படியே நின்றுடும், கரெக்டான வழியில் நின்ன பிறகு பண்ணணுமா? பண்ணணும் இவங்கன்றதுக்காக. நல்லா புரிஞ்சுங்க, நின்ன பிறகு பண்ணுங்க. நீங்க பண்றது அந்த பெண்ணை மேலும் காயப்படுத்துறீங்க. தைரியமா அந்த பொண்ணு வந்து புகார் கொடுத்துருக்கு, அது நடவடிக்கை எடுக்கணும்னா அந்த பொண்ணு எனக்கு நீதி வழங்கல, நியாயம் வழங்கலன்னு சொன்னா அப்ப நீங்க பண்ணுங்க. இப்படியெல்லாம் பண்றது இன்னும்
அவங்கள மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிற பொண்ணுங்க வெளியில வராத தடுக்கிற விதமா கண்டிப்பா ஆயிரும்மா. இப்போ என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ஐயோ அப்பா இது என்ன இப்படி ஆயிடுச்சு, அப்பா இதை வந்து வெளியே நீங்க சொல்லக்கூடாது பாருங்க, வெளியே சொல்லி கூட அந்த பொண்ணுக்கு இவ்வளோ வந்து மேல மேல காயப்படுத்தும். நீங்க பேச பேச தானே காயப்படுத்துறதா இருக்கு. நீங்க இதே நீங்க வந்து ஒரு வந்து நீங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை விட்டு நீங்க கடந்து போனால் கூட அடுத்த கட்டம் கேட்டால் நீதிமன்றம் அதை விட்டுற போறதில்லை. நீதிமன்றம் கடைசியாக முடிக்க தான் போகுது. அது வந்து புலனாய்வு குழு அமைச்சிருக்கிறாங்க, அதுக்கான வந்து எல்லாம் நடக்க தான் போகுது. நீங்க இதை சொல்றதால என்ன ஆயிட போகுது, இதை நீங்க பண்ணும்போது கேட்டா இன்னொரு நாளைக்கு பாதிக்கப்பட்ட பெண் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரதுக்கு பயப்படுவாங்க. அதைத்தான் இன்னைக்கு அரசியல் கட்சிகள் வந்து கேட்டால் அரசியல் பண்ணும்போது அந்த மாதிரி வந்து ரியாக்ஷன் அந்த விளைவு வந்து அப்படிதான் போய் முடியும். ஒரு பொண்ணு ரிப்போர்ட் பண்ணாலும் பண்ணுச்சு, அதை வச்சு இங்க இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளும் அரசியல் பண்றீங்க. தகுதியே பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுக்கு 2 பேர் பேசவே கூடாது. அதுல ஒண்ணு குறிப்பா வந்து கேட்டீங்கன்னா வந்து பிஜேபி தலைமையிலான அந்த அண்ணாமலையா இருக்கட்டும், குஷ்புவா இருக்கட்டும், இன்னொன்று சீமான். 2 பேருமே நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் வந்து குற்றவாளிகள் லிஸ்ட்டில் இருக்குன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் நேர்மையான ஆள் தானே, எதுக்கு அந்த வார்த்தையை சொன்னேன்? குஷ்பு மேம் வந்தால் நான் கதவெல்லாம் திறந்து வைப்பேன், ஏன் சொன்னார் அண்ணாமலை? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். குஷ்பு சொல்ல முடியுமா நான் வந்து எந்த காட்சியிலும் நான் ஆபாச காட்சி நடிச்சதே கிடையாது சொல்ல முடியுமா? அப்போ உங்களுக்கு தகுதி இல்லை. இன்னொன்று சீமான் பேச முடியுமா? வந்துடுச்சு பெங்களூர்லேருந்து ராக்கெட், பதில் சொல்லுவியா நீ? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ஒரு புகார் கொடுத்து அதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ண பார்க்குறீங்க. நீதிமன்றத்தை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, காவல்துறையை பற்றி நடவடிக்கை பற்றி நீங்கள் உங்களுக்கு வந்து அதை என்னன்னு கூட உங்களுக்கு கேட்கறதுக்கு நியாயம் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா ஒரு அரசியல் அஜெண்டா. இந்த பொண்ணோட இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட வந்து அந்த புகார் வந்து உங்களுக்கு அரசியல் அஜெண்டா, அதான் நடக்குது. அது தவறுன்னு நான் சொல்கிறேன். குஷ்பு வந்து பேச தகுதி கிடையாது. இந்த விஷயத்தை குஷ்பு பேசவே முடியாது, பேசவே தகுதி கிடையாது. உங்க பார்வையில இப்போ இந்த கேஸ் எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? பன்மா ஒரு விஷயம், இங்கே நாமளா ஒரு விஷயம் நடந்த பிறகு இங்கே எல்லாருக்குமே ஒரு விஷயம் கேட்டால் இங்கே எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெண்கள் இருக்கிறாங்க, சரிங்களா? எல்லாரும் சொல்லுவாங்கன்னு கேட்டால் வந்து என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி பெண் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஆணுக்கும் வெற்றிக்கு முன்னாடியே வந்து பெண் இருக்கிறாங்க. அது யார் வேணாலும் நீங்கள் அம்மாவாக எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் மனைவியாக கூட எடுத்துக்கலாம், ஃப்ரெண்டு, மகள், ஆமாம் எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே யாரும் வந்து இங்கே வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் நம்ம வந்து அப்படியே இட்டுக்கட்டி போயிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 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 புகார் வந்திருக்கு, அந்த புகார் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் அடுத்த 6 மணி நேரத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் நபர். அதுக்கு பிறகு வந்து அவனுடைய தொடர்ச்சியாக வந்து விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு. அந்த ஆள் என்னெல்லாம் கிரைம் பண்ணியிருக்கிறான்றதெல்லாம் அவங்க வந்து விசாரணை பண்ணுறாங்க. நீதிமன்றம் வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை போட்டிருக்கு. ஸோ நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அதுக்கப்புறம் நீதிமன்றமே முடிவு பண்ணி இது ரொம்ப சென்சிட்டிவானு கேட்டால் சிபிசிஐடி கூட கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் உங்களுடைய சரி இவ்வளோ பண்ணுறீங்க, இப்போ வந்து இடையில புகுந்து நீங்கள் என்ன கேட்டால் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க, போராட்டம் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க? என்ன வேணும்? எதை நோக்கி நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க? என்ன டிமாண்டு நீங்கள் சொல்லுங்கள். சிபிஐ விசாரிக்கலாம். சிபிஐ எத்தனை கேஸ் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ணாமல் பெண்டிங்கில் இருக்குது தெரியுமா? உங்களுடைய நியாயம் வேணும், நீதி வேணுன்றீங்க. நியாயமும் நீதியும் விசாரணை பண்ணி தானே கொடுக்க முடியும். விசாரணை பண்ணிட்டு இருக்குல்ல, இதை தாண்டி என்ன பண்ண முடியும்? என்கவுண்டர் பண்ணிட்டா உடனே என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, என்கவுண்டர் உண்மையை வராமல் மூடிட்டாங்க. உண்மையை வர வைக்க தானே விசாரணை நடந்துட்டு இருக்கு, நீதிமன்றம் கண்காணிக்குது. அப்போ உங்களுக்கு என்ன தேவை? இங்கே இவங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் பதில் ஒன்றுமே கிடையாது. காரணம் என்னன்னா இவங்க இது அரசியல் பண்ணுறாங்க, அரசியல் ஆதாயம். நாங்களும் இந்த போராட்டத்தை எடுத்து நாங்கள் முன்னெடுத்து நாங்கள் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகிட்டு இருக்கோம். ஒரு மண்ணாங்கட்டியே ரீச் ஆகலை. மக்கள்லாம் காரி துப்புறாங்க, ஆளுங்கட்சி காரி துப்பல. இந்த போராட்டம் பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டன்ற பேர் அரசியல் ஆக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் காரி துப்புறாங்க முழுக்க முழுக்க. இதுவே பின்னடைவு தான். குஷ்புவை பற்றி குஷ்பு இப்போ பேசுறதெல்லாம் எல்லாரும் காணொலி பார்த்துக்கலாம். இவர் ரொம்ப யோக்கியமானு கேட்குறாங்க முதல் சாதாரண மக்கள். பொதுமக்கள் சார்பாக ஒரு இது இப்படி கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது அது சம்பந்தப்பட்ட ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணலாமா? அதுதான் நான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன். நீதிமன்றம் இப்போ நினச்சாக்கா நீதிமன்றம் வந்து ஒரு தடை உத்தரவு கூட போட முடியும். ஆனால் நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்க கேட்டால் போராட்டம் மக்களுக்காக போராட்டத்தை கூட ஒரு அறவழி போராட்டத்தை கூட நீதிமன்றம் தடுக்குதுன்னு சொல்லுவாங்க. இங்கே போராட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து போராட்டமே நீங்கள் நடத்தக்கூடாதுன்னு கேட்டால் நீங்கள் உங்கள் வீட்டிலே போய் நைட்டாக அரெஸ்ட் பண்ண முடியும் போலீஸ் நினச்சா. ஆனால் நீங்கள் ஆர்ப்பாட்டன்ற பேரில் வரீங்க, அங்கே ஆர்ப்பாட்டம் தடையை மீறி பண்ணும்போது அவங்களை கைது பண்ணுறாங்க. நீங்கள் அனுமதி கொடுத்தாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரம் 2 மணி நேரமோ 4 மணி நேரமோ நீங்கள் உண்ணாவிரதம் ஒரு நாள் ஃபுல்லாக கேட்டாலும் கொடுப்பாங்க. அனுமதி இல்லைன்னும் போது கேட்டால்
உங்களை வந்து கேட்டால் நீங்கள் அங்கே வந்து குழும்பும் போது உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்ப இவங்க அங்கே வந்து நீங்கள் பேசுறதுக்கும் அங்கே வந்து உங்களை பேசுறதுக்கும் அனுமதி கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பேசவே கூடாதுன்னு குஷ்பு பேசவே கூடாதுன்னா வீட்லேயே அரெஸ்ட் பண்ணிடலாமே. ஸோ அது மூலமாக இன்னும் கூட உங்களுக்கு வந்து கேட்டால் வந்து அப்படியே வெளிச்சத்துக்கு வருவீங்க, அப்படியே மக்கள் அப்படியே கவர்ந்து இழுக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதெல்லாம் அவங்க வந்து போலீஸ் இப்பவும் விடுறாங்க. டைமை தாண்டி இவங்க பண்றாங்க. அந்த டைமை தாண்டி இப்போ என்னன்னு கேட்டால் ஒரே வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதிமன்றம் அவமதிப்பு கூட சொல்ல முடியும். நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லுதுன்னு கேட்டால் நீங்கள் மதிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீதிமன்றமே இதை அரசியலாக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம், விசாரணை நடக்குது, சிறப்பு புலனாய்வு குழு போட்டிருக்கிறாங்க. அதை தாண்டி நீங்கள் வந்து நீதி வேணும்னா அப்போ நீதிமன்றத்திலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்போ நீங்கள் பண்ணிடுவீங்களா? கடந்த காலத்தில் நீங்கள் என்ன கிழிச்சிங்கன்னு சொல்லுங்கள். எல்லா ஸ்டேட்டும் தமிழ்நாட்டிலே நீங்கள் பாலியல் குற்றவாளிகள் எடுத்தாங்கன்னா இன்னும் வந்து திமுக தரப்பில் அந்த மாதிரி ஒரு என்ன சொன்ன கேட்டால் ஒரு ஆவேசமாக எடுத்தாங்கன்னா எவ்வளோ பாலியல் குற்றங்களை செய்தவங்க வந்து பிஜேபியில் இருக்கிறாங்க, தமிழ்நாடு பிஜேபியில் சொல்லுங்கள். ஸோ அதனால் ஒரு லிமிட் இருக்குது. நான் என்ன சொன்ன கேட்டேன், இதெல்லாம் வந்து கேட்டால் ஒரு அறிக்கை விட்டு அண்ணாமலை பண்ணிட்டார். இல்லை தமிழிசைக்கா வந்து போய் அங்கே வாசல்லே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, அவங்க கைது செய்யப்பட்டு விடுதலை பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு கட்சி பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் அறிக்கையில் தான் உங்ககிட்ட 10 குழு இருக்கும், மகளிர் குழு, மண்ணாங்கட்டி குழு, எல்லா குழுவும் இருக்கும், வரிசையாக இருக்கும், எல்லா குழுவும் இருக்கும். எல்லா குழு சார்பும் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க டெய்லி. என்ன நியாயம் இது? ஒருவேளை இவங்க இது பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அங்கே சொல்கிறாங்க. அப்படி இல்லைம்மா, நீங்கள் பண்ணிட்டீங்கல்ல. ஏற்கனவே உங்கள் கட்சி சார்பாக ஒரு சாட்டையில் அடிச்சுக்கிட்டாரு. எவ்வளோ பெரிய அது வந்து அது போராட்டம் தெரியுமா? உலகமே வந்து சிரிச்சுது. உலகமே வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்க முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு சிரிச்சுது. சாட்டையிலே அடிச்சுக்கிற போராட்டம் அதோட முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டு வாசல்லையும் தமிழிசை அக்கா போயிட்டு கேட்டு வாசலில் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதை கண்டித்து பேசுனதுலாம் உங்களுக்கு தெரியும். எச் ராஜாவை கண்டித்து பேசி அவ்வளோதான். சும்மா மேலே மேலே பண்ணிங்கன்னா அப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீங்கள் வந்து நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க? நீங்கள் நல்லது செய்கிறதா நினச்சி நீங்கள் கெட்டது செய்கிறீங்க. ஏதோ பெருசாக உங்களுக்கு நல்லது பண்ணுங்க, அதை வச்சு கேவலமாக ஒரு அரசியல் பண்ணுறீங்க. இல்லை இவங்க விட்டா இன்னும் கொஞ்சம். அதனால தான் நான் சொன்னேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளின்டனை விட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோசமான வந்து நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா மோனிகா செலஸ் சொன்னேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல மோனிகா செலஸ் யாருன்னு பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து தவிர்க்க முடியாமல் நம்ம வந்து இந்த மாதிரி போலித்தனமான ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அரசியலுக்காக, அவங்கள தான் நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ நம்ம இப்படி சொல்லிட்டு இருக்கிறதுனால பிஜேபி எதிர்க்கிறோன்றதுக்காக உடனே எல்லாரும் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க, பொண்ணுக்கு வந்து நீங்க ஆதரவா இல்லைன்ற மாதிரி கூட சொல்றவங்க இருப்பாங்க. இங்க மனசாட்சி எல்லாருக்கும் இருக்கு. யாருமா இதை வந்து யார் எந்த தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஆதரவா இல்லாமல் எதிர்ப்பா நிற்பாங்க? யோசிச்சு பாருங்க. கேள்வி கேட்பாங்க. நீங்கள் வந்து நீங்கள் ஏன் அந்த மாதிரி இடம் ஒரு ஒரு அபாயகரமான பகுதிக்கு நீங்கள் ஏன் போனீங்க, ஏன் வந்து அங்கே உள்ள சூழல் எப்படி நம்ம சொல்ல முடியும்? அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு அங்கே வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருந்ததா, ஏன் வந்து நம்ம சொல்ல முடியுமா? ஒரு வளாகத்துக்குள்ள எங்கே வேணாலும் போகலாம் தான், ஒரு ஒரு கேம்பஸ்க்குள்ள. ஆனால் அந்த கேம்பஸில் வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துக்கு இவங்க வந்து போயிட்டாங்களா, ஒரு இருட்டு பகுதிக்கு போயிட்டாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது. ஆனால் நம்ம அதை வந்து இந்த இடத்துல வந்து எந்த இடத்துல எதை கேட்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ போய் அதெல்லாம் நம்ம கேட்டு இருக்க முடியும்? நீங்க இப்படி சொல்லி நம்ம எல்லாரையும் அவங்களை எதிர்த்து பேசுறவங்களால அப்படி மாத்தி விட்டுருவாங்கன்ற பிஜேபி. அப்படி அவங்களுக்கு நீங்களா கற்பனை பண்ணினா எப்படி? யாரும் அப்படி கேட்கலையே. நீதிமன்றம் சொல்லுது இல்லை, நீதிமன்றம் யாரும் வந்து தனிநபர் சுதந்திரத்தை கேள்வி கேட்க முடியாது. தனிநபர் அவங்க காதலர்களாக இருந்தால் கூட நீங்கள் அதை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நாமளும் தான் சொல்கிறோம். பட் பொதுவான ஒரு பார்வை இருக்கிற சாதாரண மக்களுக்கு இருக்குது. ஏன் அந்த மாதிரியான இடத்துக்கு இவங்க போனாங்க, ஒரு இருட்டு பகுதிக்கு ஏன் போகணும், பாதுகாப்பற்ற இடத்துக்கு இவங்க ஏன் போனாங்கன்னு ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது. சாதாரண மக்கள்கிட்ட அந்த கேள்வி இருக்க தான் செய்யும். அதுக்காக நீங்கள் வந்து பண்ணிட முடியாது இல்லை. ஒரு ஆர்ப்பாட்டன்ற பேரில் நீங்கள் வந்து சொல்லிட முடியுமா? அங்கே எப்படி பார்த்தாலும் அங்கே வந்து ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு, கிரைம் நடந்திருக்கு. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு புகார் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச வரையில் இதை வந்து கேட்டிங்கன்னா வந்து குற்றவாளி யாருன்றது தான் நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான நடவடிக்கை எடுத்து பண்ணமே தவிர, அதை விட்டுட்டு நீங்களாம் வந்து ஒரு கற்பனை பண்ண இந்த எல்லாரும் சொல்ல யார் அந்த சார் யார் அந்த சார்ன்றதுல அடிப்படையில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் அந்த அந்த செல்லில் வந்து அவன் யாருக்கிட்ட பேசினா, எந்த முனையிலேருந்து பதில் வந்தது, எந்த நேரம்னு ஒன்று இருக்குது, அந்த டைம் வந்து சொல்லக்கூடிய டைமில் யாராவது அதெல்லாம் செல்லில் இருக்க போது அது பதில் வரப்போகுது. உண்மையில் நடிச்சானா இல்லை ஃபோனை வச்சுட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கிட்டே வந்து ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரி கூட மிரட்டுறதுக்கு அப்படியும் கூட வாய்ப்பு இருக்குது. உண்மை என்னது விசாரணை என்னன்னு தெரியும் சௌமியா. கற்பனையாக இங்கே எல்லாரும் யூகமாக வந்து பேச முடியாது இல்லை. சும்மா வந்து யார் அந்த சார் யார் அந்த சார் அதையே உருட்டக்கூடாது இல்லை.
எதையுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் ஒரு சென்சிட்டிவாக எடுக்குமே தவிர காமெடியாக எடுக்கிறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. போகிற இன்னும் இவங்களை போக்கில் விட்டா கொஞ்ச நாள்ல அந்த பொண்ணை பிடிச்சி அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்றேன்ற மாதிரி ஏதாவது வீடியோ எடுத்து விட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு. உண்மையாக இருக்கு. இப்போ பண்ணுறதை பார்த்தா இவங்க அந்த பொண்ணு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி இருக்குது. அதுவும் இன்னைக்கு வந்து இவங்க பண்ணது இருக்கு பாருங்க, அந்த பிஜேபியில் பண்ணுறது இருக்குன்னா அந்த பொண்ணை மேலும் ரணப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இதை நீதிமன்றம் வேடிக்கை பார்க்கக்கூடாதுன்ற நீதிமன்றம் வந்து ஏற்கனவே வந்து கண்டிச்சிருக்கு. அப்போ மேலும் மேலும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக தினம் பண்ணுவீங்களா நீங்கள் ஆர்ப்பாட்டம்? நான் கேட்குறேன். நீங்கள் போய் பாருங்கள் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பக்கம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஒரு படிக்கிற இடம் இல்லை அது. மற்ற ஸ்டேட்ல இருந்தெல்லாம் வந்து அங்க இதை வந்து நீங்கள் இன்னும் உலகம் முழுவதும் இதை பேசிக்கிட்டே இருப்பீங்களா? ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அந்த சம்பவத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து தினம் ஒரு இதே வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு வேலையாக செஞ்சுட்டு இருப்பீங்களா? இப்போ இன்னைக்கு யாருப்பா போகிறது ஆர்ப்பாட்டத்துக்கு, நாளைக்கு யாருப்பா போகிறது, இதே பண்ணிட்டு இருப்பீங்க? வன்மையாக கண்டிக்கிறது. குறிப்பாக நான் சொல்கிறேன், பச்சையான அரசியல் வந்து பிஜேபி பண்ணுறது மோசமான கேவலமான ஒரு அரசியல் பண்ணுதுன்ற நான். அதுவும் இன்னைக்கு குஷ்புலாம் இன்னைக்கு பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க, ரொம்ப அதீதமானது. ரொம்ப நல்லது செய்யறதா நினச்சிட்டு நீங்கள் உங்கள் லட்சணம் என்னன்னு ஊருக்கே தெரியும், உலகத்தையே தெரியும் குஷ்பு யாருன்றது. இதை தாண்டி நான் எதுவும் பேச விரும்பல. ஆதங்கமா நிறைய கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. நன்றிம்மா.